विनायकमूर्ति की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जानकी कांत स्मरणं जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला। तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। वंशी विभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरादरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। यं प्रौरजन्तम् अनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய மகிமைகளை விஸ்தாரமாக சொல்லக்கூடிய பாகவத மகாபுராணத்தை சௌனகாதி மகர்ஷிகளுக்கு சூதரானவர் நைமிசாரண்யத்தில் எதற்காக சொன்னார் அப்படிங்கிற கேள்வியோட முதல் அத்தியாயமானது ஆரம்பமாகிறது. சௌனகாதி மகர்ஷிகள் கர்மானுஷ்டான தத்பரர்கள், யாக யஜ்யங்கள் முதலியவைகளை ஸ்ரத்தையா பண்ணின்னு வரார்கள். அதோட பல இதிகாச புராணங்களையும் கேட்டுன்னு வரார்கள். பல இதிகாசங்களையும் பல புராணங்களையும் கேட்டதுனால சில கேள்விகள் அவர்களுடைய மனசுல எழுகின்றன. எழணும், கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கணும் அப்படின்னே சாஸ்திரங்கள் சொல்றது. அப்பொழுதுதான் சந்தேகமானது, அஜ்ஞானமானது நிவர்த்தியாகும். அது எப்படி கேட்கணும் அப்படின்னா, குதர்க்கமா கேட்கக்கூடாது, குத்தலா கேட்கக்கூடாது, நக்கலா கேட்கக்கூடாது, நாஸ்திகத்தன்மையோட கேட்கக்கூடாது.
ஸ்ரத்தையா கேட்கணும், பக்தியா கேட்கணும், பணிவோட கேட்கணும், விசுவாசத்தோட கேட்கணும். இவர்கள் ஒரு 6 கேள்விகள் கேட்டார்கள். ஷட் பிரஷ்னா முனிபிகிருதாகா என்று ஸ்ரீதர சுவாமிகளும் தன்னுடைய அவதாரிக்கையில சொல்லுகிறார். இந்த 6 கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னா, பகவான் உங்கள்கிட்ட பல புராணங்களை கேட்டிருக்கோம். நாம பல புராணங்களை நீங்க சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு त्वया खलु पुराणानि सेतिहासानि चानघ आख्यातान्यप्यधीतानि धर्मशास्त्राणि यान्युत तत्र तत्राञ्जसायुष्मन् भवता यद्विनिश्चितं पुंसाम् एकान्ततः श्रेयः तन्नः संसितुमर्हसि. பல புராணங்களை நீங்க கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன், படிச்சிருக்கேன். அவைகளுக்குள்ள பகவானை அடையக்கூடிய வழியில எது நிச்சயமாக வீண் போகாததான வழி அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். எது ஸ்ரேயஸ கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். 2வது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கேள்வி ஏன் கேட்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் சொல்றார்கள். பிராயேன அல்பாயுஷஸ்ய, சாஸ்திரங்கள் பல மார்க்கங்களை போதிக்கிறது. தானம், விரத, தபோஹோம, ஜபஸ்வாத்தியாயன்னு பல இடங்கள்ல பல விதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஹிந்து மதத்தினுடைய ஒரு பெருமையே அதுதான். பல வழிகள் பகவானை அடைவதற்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லல. ஏன் அப்படி பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த வழியில போறவர்களுடைய சக்தியை பொறுத்து, விருப்பத்தை பொறுத்து, யதா ருச்சி யதா அதிகாரம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லுவார்கள். உங்களுக்கு எந்த வழி போகிறதுக்கு சக்தி இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். எது உங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். கதை கேட்கலாம், பேச முடியாதுங்கிறவர்களுக்கு கதை தான் கேட்க முடியும். நன்னா பாடலாம் அப்படிங்கிறவர்களுக்கு நாம சங்கீர்த்தனமும் பண்ணலாம். யாக யஜ்ஞங்களை உபவாசங்கள் இருந்து பண்ணலாம்ங்கிறதுக்கு யாக யஜ்ஞங்களை பண்ண முடியும். மனசை கட்டுப்படுத்தி பிரம்மச்சரிய நியமங்களோட யமங்களை அனுஷ்டானம் பண்ணின்னு அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ணலாம் அப்படிங்கிற சக்தி உள்ளவர்கள் அந்த பாதையில போகலாம். சர்வசங்கத்தையும் பரித்தியாகம் பண்ணிவிட்டு சந்நியாச மார்க்கத்தை மேற்கொண்டு தத்துவ விசாரம் பண்ணி பிரம்மத்தை அடையலாம் அப்படிங்கிறவர்கள் அதில் அடையலாம். எல்லாமே பகவானை அடையக்கூடிய வழிகள் தான். ஆனா இன்னைக்கு மனிதனுடைய ஒரு தன்மை எப்படி இருக்கு, சக்தி எப்படி இருக்குன்னா, பிராயேன அல்பாயுஷா, பூர்ணாயுஷ் அப்படிங்கிறது வேதம் சதமானம் பவதி அப்படிங்கிறது 100 வயசு அப்படிங்கிறது. 100 வயசு யார் இருக்கா சொல்லுங்க? ரொம்ப ரேரா இருக்கா. ஒரு ஸ்ரத்தையா, பக்தி ஸ்ரத்தையோட அனுஷ்டானங்களை பண்றவா நம்ம துளசிதாசர் இருந்தார், ராமானந்தர் இருந்தார், தியாகராஜ சுவாமிகள் இருந்தார் அப்படின்னு சில பேரை காமிக்கிறோம் நாம. பெரும்பாலா ஜனங்களுடைய வாழ்க்கையானது ஒரு ஷஷ்டத்து பூர்த்தி சதாபிஷேகத்துக்குள்ள முடிஞ்சு போயிடுறது. அல்பாயுஷா இருக்கு ஜனங்களுடைய வயசு. அது ஒரு முதல் காரணமா இருக்கு. மந்தாகா சுமந்த மதையா, அந்த அந்த வாழ்க்கையிலையும் ரொம்ப சோம்பேறிகளா இருக்கார்கள் ஜனங்கள். ஒரு சுறுசுறுப்பா 4 மணிக்கு எழுந்துட்டோம், கிடுகிடுகிடுன்னு காரியங்களை பார்த்தோங்கிற அளவுக்கு ஒரு வேகம் இல்லை, உடம்பும் ஒத்துழைக்கல, மனசுலையும் வேகம் இல்லை, சரீரத்திலையும் தெம்பு இல்லை. சுமந்த மதையா, அதையும் தாண்டி புத்திசாலித்தனம்ங்கிறது ரொம்ப குறைச்சலா இருக்கு. வம்பு பேசுறதுக்கும் குதர்க்கமா உள்ளத்துக்கும் தப்பு பண்றதுக்கும் இருக்கிற புத்தியானது தத்துவத்தை அறியறதுக்கும் சாஸ்திரங்களை விசாரம் பண்ணுவதற்கும் சாஸ்திர நுட்பங்களை சொன்னா புரிஞ்சு கொள்வதற்கும் இல்லை. சுமந்த மதையா, மந்த பாக்யாக, பாக்கியமும் ரொம்ப குறைச்சலா இருக்கு. வீடு வாசல் மனைவி மக்களோட சௌக்கியமா இருந்தா பாக்கியம்னு நாம் சொல்றோம். ஒரு நாய்க்கு கூட அந்த பாக்கியம் இருக்கு.
சில பணக்கார ஆற்றுல தனி ரூம், தனி மெத்தை, ஏசி, அதுக்கு சர்வெண்ட்டு, அதுக்கு அது போகிறதுக்கு ஒரு காரு, தனி காரு. ஒரு நாய் கூட அந்த வாழ்க்கை வாழறது பார்க்குறோம். அதனால் அதை பாக்கியம்னு சொல்ல முடியாது. எது பாக்கியம் அப்படின்னு சொன்னால், பகவத் விஷயமாக நம் வாழ்நாளில் எவ்வளோ அதிகமான நேரம் செலவழிக்கிறோமோ அவன்தான் பாக்கியசாலி. வீணாக பொழுதை கழிக்காதவன் தான் பாக்கியசாலி. ஏன்னா ஆயுஷானது போயின்றே இருக்கு. க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம் அப்படின்னு புராண வாக்கியம். அது ஆயுஷானது பொழுது விடிஞ்சா நிமிஷத்துக்கு நிமிஷம் குறைஞ்சுட்டே வர்றது. யமனுக்கோ கருணை கிடையாது. உங்களுக்கு என்ன டைமோ அந்த டயத்துக்கு கொண்டு போயிடுவானுங்க. அதனால பாக்கியம் அப்படிங்கிறது பகவத் விஷயத்துல, பக்தியில, சத்சங்கத்துல ஈடுபடக்கூடியதான, புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடியதானது தான் பாக்கியம்ங்கிறது. ஒரு கால் அடுத்த ஜென்மாவில் தொடரக்கூடியதும் அதுதான். அதனால இதை தான் பாக்கியம்னு சொல்ல முடியும். அந்த பாக்கியாக அதையும் தாண்டி இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொன்னா உபத்ருதாக, அதுக்கு இடையூறுகள் நிறைய இருக்கு. ஒரு 108 நாள் 100 நாள் இந்த கதாசிரவணத்தை விடாம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனை இடையூறு உண்டோ அத்தனையும் அமையிறது. கேட்போம்னா அதுக்கு எத்தனை இடையூறு உண்டோ அத்தனையும் அமையிறது. இதெல்லாம் தாண்டி தான் இதுல நாம் ஈடுபட வேண்டியிருக்கு. அதனால நாம் செய்யக்கூடிய காரியமானது வீண் போகாததா இருக்கணும். நிச்சயமாக சிரேயஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ரெண்டாவது கேள்வி, பூரீனி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகசஹ அதசாதோத்ரயத்சாரம் சமுத்ருத்ய மனீஷயா ப்ரூஹின ஸ்ரத்ததானானாம் ஏனாத்மா சம்பிரசீததி சூதஜாசாஜானாசி பத்ரந்தே பகவான் சாத்வதாம் பதிஹி தேவக்யாம் வசுதேவஸ்ய ஜாதோ யஸ்ய சிகீர்ஷயா. ரெண்டாவது கேள்வி, சகல சாஸ்திர சாரம் இது. அதுக்கும் காரணம், எல்லாத்தையும் படிக்கிற அளவுக்கு ஆயுஷும் இல்லை, அவகாசமும் இல்லை, புத்தியும் இல்லை, சக்தியும் இல்லை. 14 வகையான சாஸ்திரங்கள் நம்ம பாரத தேசத்துல இருக்கு. சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா பகவானை அறியக்கூடியதான நூலுக்கு சாஸ்திரம் அப்படின்னு பெயர். இது புத்தியினாலையும் யுக்தியினாலையும் அனுபவத்தினாலையும் புரிந்து கொள்ள முடியாதோ அதை நமக்கு புரிய வைப்பதற்கு சாஸ்திரம் அப்படின்னு பெயர். ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் இருக்கு. அவைகளெல்லாம் நான் எங்கேயா படிக்கிறோமா என்ன? பிராமணனுக்கு நிஷ்காரணேன ஷடங்கா வேதா தியேயா அத்தியேயா ஜ்ஞேயஷ்டா அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. 6 அங்கத்தோட கூடின வேதத்தை அத்தியனம் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், வேதாந்தங்களை தெரிஞ்சுக்கணும், அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு வேதாத்தியனம் பண்றவாளே குறைச்சா. பூர்ணமா வேதாத்தியனம், அதுவும் ஏக வேதத்தை அத்தியனம் பண்றதே, ஒரு வேதத்தை படிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. ஒரு காலத்துல த்விவேதி, திரிவேதி, சதுர்வேதி அப்படின்னு 4 வேதங்கள்லாம் படிக்கப்பட்டது. இன்றைக்கு அப்படி எல்லாம் டைமும் இல்லை, ஸ்ரத்தையும் கிடையாது. அது என்ன சொல்ல வர்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை, இஷ்டம் இல்லை. பொதுவாக மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரியலைன்னாலும் அதற்குள்ள பலன் உண்டு அப்படின்னு சொன்னாலும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது விசேஷம் இல்லையா? அது என்ன சொல்ல வர்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா அதுக்கு ரொம்ப மகிமை கூட இல்லையா? புறத்தியாருக்கு நாம் எடுத்து சொல்லலாம். ஏன்னா சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேத்தி நாகோ மௌத்கல்யா தத்தி தபஸ் தத்தி தபஹா அப்படிங்கிறார் மௌத்கல்யங்கிற மகரிஷி. சுவாத்தியாயம் வேதத்தை படிப்பது மட்டும் தவம் இல்லை, பிரவச்சனே அதை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய தன்மை இருக்கே, இதுவும் சேர்ந்துதான் தவமாகிறது. இது ஒரு தவம். இது ஒரு தொழில் இல்லை, இது சம்பாதிக்கிறதுக்குள்ள வழி இல்லை. இது ஒரு தவம். இந்த ஜீவனம் அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் இதை ஜீவனமாக ஒரு தொழிலாக எங்க தாத்தா சம்பாவனைன்னு சொல்ல மாட்டா. ஏன் அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்தா வருவேன், 5000 ரூபாய் கொடுத்தா வருவேன் அப்படின்னு சொன்னா
அப்போ அது அந்த ராமாயணத்துக்கு அந்த பாகவதத்துக்கு வேல்யூ அவ்வளோதானே? அப்படி ஒரு கேள்வி வருமோ? பின்ன இன்னைக்கு சில இடங்களில் பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னா அந்த அவளுடைய ஒரு அந்த சாமர்த்தியம் ஏமாற்றுத்தனத்துக்காக பேச வேண்டியிருக்கு. உண்மையா ஸ்ரத்தையா பக்தியா கதை கேட்குறவாள்கிட்ட இந்த பேச்சே நமக்கு கிடையாது. இதை ஒரு தொழிலாக சில பேர் பண்ணுறா. அப்படிங்கிறதே அது வருத்தமாக இருக்குது. அவர்கள்ட்டேருந்து தப்பிப்பதற்காக நாம் பேசி விலகிற மாதிரி மகான்களுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படுறதே தவிர பகவத்குணத்துக்கு விலையே கிடையாது. இது வியாபாரமும் கிடையாது. அப்படிங்கிறதே இதை நாம் தெரிஞ்சுக்கணும். சகல சாஸ்திரங்களையும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு நமக்கு டைம் இல்லை, ஆயுஷும் இல்லை. அப்போ சகல சாஸ்திரத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றை படித்தாலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்ங்கிற மாதிரி உள்ள சாஸ்திரம் எது? ரெண்டாவது கேள்வி. முதல் கேள்வி, நிச்சயமாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய வழி எது? ஸ்ரேயஸ்ன்னு ஒன்று, பிரேயஸ்ன்னு ஒன்று. இல்வாழ்க்கையில் நாம் அடையக்கூடியதான சௌக்கியங்களுக்கு பிரேயஸ்ன்னு பேர். ஆன்மீக வாழ்க்கையில் மேன்மையை அடைவதற்கு ஸ்ரேயஸ்ன்னு பேர். இந்த கேட்கப்பட்ட கேள்வி ஸ்ரேயஸை பற்றி தான். ஸ்ரேயஸை அடைவதற்கு என்ன கொடுப்பது எது? சகல சாஸ்திர சாரம் எது? மூணாவது கேள்வி, தேவக்கியாம் வசுதேவஸ்ய ஜாதோயஸ்ய சிகீர்ஷயா. பகவான் கிருஷ்ணாவதாரம் எதற்கு பண்ணினான்? ஏன் அப்படின்னு சொன்னால் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயே அப்படின்னு சொல்லிட்டா எல்லா தர்மங்களும் ராமாவதாரத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும். கிருஷ்ணாவதாரத்தினுடைய காரணம் என்ன? நாலாவது கேள்வி, தன்ன சுஷ்ரூஷமானானாம் அர்ஹஸ்யங்கானுவர்ணித்தும் யஸ்யாவதாரோ பூதானாம் க்ஷேமாய ச பவாய ச ஆபன்ன சம்ஸ்ருதிம் கோராம். கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் என்னென்ன பண்ணினான்? நாலாவது கேள்வி. ஏன் அப்படின்னு சொன்னா தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு தான் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டா ராமாவதாரத்தில் ஏதாவது ஒரு தர்மம் மிச்சம் இருந்தால் அல்லவோ கிருஷ்ணாவதாரத்தில் அதில் ஸ்தாபிப்பதற்கு. சகல தர்மத்தையும் ராமாவதாரத்தில் காமிச்சுட்டான் பகவான். சொல்லப்போனால் கதை கேட்கணுங்கிற தர்மத்தை கூட ராமர் உட்காந்து கதை கேட்டு நமக்கு காண்பிச்சுட்டு போயிட்டார். அப்படிங்கிறதே கிருஷ்ணாவதாரத்தில் மிச்சம்னு ஒன்று கிடையாது. ராமாவதாரத்தில் காமி விட்டு போச்சு, அது கிருஷ்ணாவதாரத்தில் பகவானால் செய்யப்பட்டதுன்னு ஒரு தர்மம் கிடையாது. இருந்தாலும் கிருஷ்ணாவதாரத்தில் என்ன செய்யப்பட்டது? பகவானால். கிருஷ்ணாவதாரமாவது சரி, மற்ற அவதாரங்கள் இருக்கே, அந்த அவதாரங்கள்லாம் என்னத்துக்காக பண்ணினான் பகவான்? யத்பாத சம்ஸ்ரயா சூத முனய பிரசமாயனாக சத்யः புனந்த்யுபஸ்பிருஷ்டாः சுர்துன்யாபோனு சேவையா கோவா பகவதஸ்தஸ்ய புண்ணியஸ்லோகேத்ய கர்மணः சுத்திகாமோ ந ஸ்ருணுயாத் யசः கலிமலாபகம். பகவத்குணத்தை சொல்ல ஏது ஆசையா கேட்கிறோம்னா நாலாவது கேள்விக்கே அதனுடைய தொடரா வருது. பகவானுடைய சரித்திரங்களை சொல்லக்கூடிய மகான்களுடைய அந்த சங்கம்ங்கிறது கங்கையை காட்டிலும் வசத்தியானது. கங்கையானது பகவத் சரணத்திலேருந்து கிளம்பினது அப்படிங்கிற மகிமையினால அதுக்கு விசேஷம். ஆனா மகான்கள் பகவத் சரணத்தை தியானம் பண்ணுகிறார்கள். யத்பாத சம்ஸ்ரயா சூத உனய பிரசமாயனாக சத்ய புனந்த் உபஸ்பிருஷ்டாக சுர்ஜுன்யாபோனு சேவையா. அந்த கங்கை எப்படி உடனே பவித்திரமாக்குறதோ அது மாதிரி பவித்திரமாக்கக்கூடியதான தன்மை மகான்களுக்கு உண்டு, பகவத்குணத்துக்கு உண்டு. அதனால அந்த பகவானுடைய சரித்திரங்களை விஸ்தாரமா சொல்லணும். தஸ்ய கர்மாண்யுதாராணி பரிகீதானி சூருபிஹி ப்ரூஹின ஸ்ரத்ததானானாம் லீலயா தததः கலாஹ அதாக்யாஹி. அஞ்சாவது கேள்வி, பல அவதாரங்களை பகவான் பண்ணியிருக்கான். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம் முதலிய அவதாரங்கள்லாம். இந்த அவதாரமாவது அழகா இருக்கு, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரமானது அழகா இருக்கு. இந்த அவதாரங்கள்லாம் மீனாயும் ஆமையாயும் பன்னியாயும் பகவான் எதற்கு அவதாரம் பண்றா? அதனுடைய காரணம் என்ன? நாங்க ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல புராணங்கள் நீங்க சொல்லியிருக்கேன். அதுல இதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு திருப்தி ஏற்படல. வயந்துன விதிருப்தாமஹ உத்தம ஸ்லோக விக்ரமே யச்ருண்வதாம் ரசஜ்ஞான ஸ்வாது ஸ்வாது பதே பதே.
எதுக்கு பகவத்குணத்துக்கு திருப்தி வந்துருமா, மற்றதுக்கு வேணா திருப்தி வரலாம். அதனாலதான் கண்ணு பார்த்தா வலிக்கும், தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தா. வாய் பேசினா வலிக்கும், கையால வேலை செஞ்சா வலிக்கும், காலால நடந்தா வலிக்கும், புத்தியினால வேலை செஞ்சா சோர்வு வரும், காதால கேட்டா வலிக்கும்னு எங்கேயா உண்டு? பாக்கி எல்லாத்தையும் மூடுறா மாதிரி வச்ச பகவான் காதை மூடுறா மாதிரி வைக்கல. பார்க்க பிடிக்கலன்னா கண்ணை முடிக்கலாம், பேச பிடிக்கலன்னா வாயை முடிக்கலாம், வேலை செய்ய பிடிக்கலன்னா கையை முடிக்கலாம், நடக்க முடியலைன்னா உட்காந்துக்கலாம். காது எப்போதும் ஓப்பனா இருக்கு. நீங்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சப்தம் வந்து வேற மாதிரி வச்சிருக்கான் பகவான். அதுக்கு மேல நீங்க பஞ்ச அடைச்சிருந்தாலும் சப்தம் உள்ள வரது. என்னத்தினால அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து அலுப்பு அப்படிங்கிறது கிடையாது. பகவானுடைய அதுவும் அது எதற்காக என்னால் பகவானுடைய குணங்களை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ந விதிருப்தாமகா, நாங்கள் திருப்தி அடையாதவர்களா இருக்கோம். காரணம் உத்தம ஸ்லோக லீலையா விக்கிரமே. ஒவ்வொரு பதமும் சுவாது சுவாது பதே பதே, ஒவ்வொரு பதமும் அவ்வளோ சுவாதுன்னா அவ்வளோ ரசம்னு அர்த்தம். கிருதவான் கிளவீரியானி சஹராமேன கேசவா அதிமர்த்தியானி பகவானி குடா கபடமானுஷா. எத்தனை ஆச்சரியமான லீலைகளை பகவான் கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணியிருக்கான் பலராம சுவாமியோட சேர்ந்து. அதெல்லாம் நீங்க விஸ்தாரமாக சொல்லணும். ஏன்னா கலி வந்தாச்சு, கலியுகம் பிறந்தாச்சு. நாங்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறதே அந்த கலிக்கு பயந்துதான். கலிமாகதமாஜ்ஞா க்ஷேத்ரேஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆசீனா தீர்க்கசத்ரேன கதாயாம் சக்ஷணாஹ ஹரேஹே. அந்த கலியினுடைய பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து வைஷ்ணவர்களான நாம், விஷ்ணு பக்தியுடைய நாங்கள் இந்த க்ஷேத்திரத்துல வந்து உட்கார்ந்துட்டு யாகம்ங்கிற பேர்ல பகவத்குணத்தை கேட்டுன்னு இருக்கோம். அதனால நீங்கள் எங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லணும். கிருஷ்ணாவதாரத்துல 6வது கேள்வி, கிருஷ்ணாவதாரத்துல பகவானால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த தர்மமானது இப்ப எதை பிடிச்சுன்னு நிற்கிறது? ப்ரூஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்மவர்மணி ஸ்வாம் காஷ்டா மதுனோபேதே தர்மஹா கம் சரணங்கதா. இப்படி 6 கேள்வி கேட்கிறார்கள். திரும்பவும் சொல்றேன், நிச்சயமாக ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடியது எது? சகல சாஸ்திர சாரம் எது? கிருஷ்ணாவதாரம் பகவான் என்னத்துக்கு பண்ணினான்? மற்ற அவதாரங்கள் பகவான் என்னத்துக்கு பண்ணினான்? கிருஷ்ணாவதாரம் பண்ணி பகவான் என்னென்ன லீலைகளை பண்ணினான்? பகவானால் கிருஷ்ணாவதாரத்துல காண்பிக்கப்பட்ட அந்த தர்மமானது இப்ப எதை பிடிச்சுன்னு நிற்கிறது அப்படின்னு 6 கேள்விகளை கேட்க, இந்த 6 கேள்விகளுக்கு பதிலாக சூத பௌராணிகர் பாகவதத்தை சொல்ல போறார். இது சம்பிரஷ்ன சம்ஹிருஷ்டா விப்ராணாம் ரோமஹர்ஷணிஹி பிரதிபூஜ்ய வசஸ்தேஷாம் பிரவர்த்துமுபசக்ரமே. கேள்வியானது சம்யக்கு பிரஷ்னம் சம்பிரஷ்னம். கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேண்டாம சொல்லுங்க. கேள்வி கேட்டா அந்த கேள்வி அப்படி ஒரு கேள்வி அப்படி விஸ்தாரமா பதில் சொல்ற மாதிரி அமையணும். இந்த 6 கேள்விக்கு 12 ஸ்கந்தம் பதில் அப்படின்னா அந்த கேள்வி எப்பேற்பட்ட கேள்விகளா இருந்திருக்கணும். மேலோட்டமா பார்க்கறத சின்ன கேள்வி மாதிரி தோன்றது. இந்த கேள்வி கேட்கறத இது மாதிரி ஒரு பகவத்குண விஷயத்துல, தர்ம விஷயத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டா மகான்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். சம்ஹிருஷ்டா அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, வம்பு பேசினாதான் உண்மையான மகான்களுக்கு அடையாளம் எது அப்படின்னு சொன்னால் வம்பு பேச மாட்டார். இங்க லோக விவகாரமோ புறத்தியாரை பத்தி பேசுறதோ அந்த இடத்துல காது கொடுக்க மாட்டார். அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவா, சிரிச்சின்னு பேசாம இருந்துருவார்கள். சில பேற்ற பேசினா உற்சாகமா அதுலதான் நன்னா பேசுவார். பகவத்குணம் சொல்றதா இருந்தா தூங்கி வழிவர், தலை வலிக்கிறதும்பர், அப்படியே ஜடம் மாதிரி பேசுவா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பகவத்குணம் சொல்றதே தான் உற்சாகம் வரணும். ஏன்னா இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன், நமக்கு பகவான் கொடுத்துருக்கானே அப்படிங்கிற சந்தோஷம். எத்தனை ஜனங்கள், எத்தனை பேர் இந்த உலகத்துல இருக்கா. எல்லாருக்கும் பகவான் வாக்க கொடுத்துருக்கான், எல்லாருக்கும் பகவான் காதை கொடுத்துருக்கான். எல்லாரும் பகவத்குணத்தை சொல்றாளா? எல்லாரும் பகவத்குணத்தை கேட்கறமா? எத்தனை பேர் இந்த சமயத்துல நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்த பகவானை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கணும். ரோமஹர்ஷணி, இவ அப்பாவுக்கு ரோமஹர்ஷணர்னு பேரு, அவருடைய புத்திரர் இவர்
இவருக்கு உக்ரஸ்ரவஸ்ன்னு பேர். சூதர்னு பொதுவா பரம்பரை பெயர். இவ அப்பா எப்படி கதை சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, மயிர்கூச்சல் ஏற்பட்டு கதை சொல்லுவாராம். இவ நமக்கெல்லாம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படிதானே மயிர்கூச்சல் ஏற்படும். அவ அப்பா அப்படி கிடையாது. கதை சொல்ற நாள் முழுக்க மயிர்கூச்சல் ஏற்பட்டதா இருக்குமா, அது மாதிரி கதை சொல்லுவாராம். அதனால அவருக்கு ரோமஹர்ஷனர்னு பேர். அவருடைய புத்திரர் உக்ரஸ்ரவஸ் அப்படிங்கிற இந்த சூதர் பதில் சொல்றார். சொல்றதுக்கு முன்னாடி தன்னுடைய குருநாதரான சுகாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்றார். எம் பிரௌரஜந்தம் அனுபேதமபேத கிருத்தியம் த்வைபாயனோ விரஹ காத்தர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. ஓடின்றிருக்கக்கூடியவர், உபநயனமாகாதவர், ஒருவரோடும் சேராதவர், பின்னாடியே பின்தொடர்ந்து வரக்கூடிய அப்பாவான வியாசரால புத்ரா அப்படின்னு கூப்பிட்ட போது அவர் பதில் சொல்லாம தரவஹா அபிநேதுஹு, சர்வபூத ஹிருதயரா இருந்துண்டு ஞானியா இருந்துண்டு காற்றுல உள்ள மரங்களெல்லாம் ஏன் அப்படின்னு பேச வச்ச அப்பேற்பட்ட யோகீஸ்வரரான ஞானியான சுகாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்றேன். த்வைபாயனோஷ்ட விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. புத்ரா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இவர் தான் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கிறதுனால அவைகள்லாம் ஏன்னு கேட்டது. இப்போ ஒரு கேள்வி வரும், காட்டுல ஒரு செடி கொடி மரங்கள்லாம் புத்ரா அப்படின்னு கூப்பிட்ட போது ஏன்னு கேட்டதே, அப்ப சர்வபூதாத்மகரா இருக்கக்கூடிய சுகாச்சாரியாலும் ஏன்னு கேட்டிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவர் உறவை சொல்லி கூப்பிடுறார். அந்த உறவுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு காண்பிப்பதற்காக இவர் ஏன்னு கேட்கல. இவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அவைகள்லாம் ஏன் அப்படின்னு கேட்டது. அது மட்டும் இல்ல, எப்பேற்பட்டவர் இவர், ஸ்வானுபாவம், இந்த பாகவதம் அருளி பண்ணினவர். அகில ஸ்ருதிசாரம் ஏகம் அத்தியாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணையாக புராண குஹ்யம் தம் வியாசசூனுமுபயாமி குரும் முனீனாம். இந்த 2 ஸ்லோகமும் சுகாச்சாரியால பத்தின தியான ஸ்லோகம். எம் பிரௌரஜந்தம்னு ஆரம்பிக்கக்கூடியது, ஸ்வானுபாவம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியது. இந்த 2 ஸ்லோகம் இருக்கு. பின்னாடி கடைசியில பாகவதம் முடியற சமயத்துல ஒரு ஸ்லோகம் வர்றது. 3 ஸ்லோகம். கடைசி ஸ்லோகத்துக்கு 2வது ஸ்லோகம். இந்த 3 ஸ்லோகம் சுகாச்சாரியாளுடைய மகிமையை சொல்லக்கூடியது. பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்காக பிறவியை அடைந்த சம்சாரிகளா உள்ள நம்மேல உள்ள கருணையினால தன்னுடைய அனுபவத்தை, சுவானுபாவத்தை, பொதுவாகவே நாம பேசும்போது நமக்கு எது அனுஷ்டானத்துல இருக்கோ, நமக்கு எது அனுபவத்துல இருக்கோ அதை தான் பிரத்தியாருக்கு சொல்லணும். ஒன்று சாஸ்திரத்தை சொல்லணும், சாஸ்திரம் காமிச்ச பாதையை காண்பிச்சு சொல்லணும். ஃபர்ஸ்ட் அது ரொம்ப முக்கியம். அது அனுபூதியோட பேசணும். அனுபூதி இல்லாம பேசுற பேச்சானது வறண்ட பேச்சா இருக்கும். அது அப்படி இருக்கக்கூடாது. சில பேர் சாஸ்திரத்தை சொல்றேன்னோ அனுபவத்தை சொல்றேன் அப்படின்னோ பல விஷயங்களை சொல்லி குழப்புவார்கள். அப்படி இல்லாதபடிக்கு ஏக்கம், ஒரு விஷயமா பேசணும். அதை சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி. அது எப்படி இருக்கணும்னா, அப்படி ஒரு இருண்ட அழுக்கா இருக்கக்கூடிய நம் ஹிருதயத்துல உள்ள அஜ்ஞானத்தை போக்கக்கூடியதான தீபமா இருக்கணும். அத்தியாத்ம தீபம் அதி திதீர்ஷதாம் தமோந்தம். அப்படி ஒரு கும்மி இருட்டா இருக்கு ஒரு ரூம் அப்படின்னா, அதுல ஒரு விளக்கை ஏற்றி வச்சோடனே எவ்வளவு பிரகாசமாயிடுறது. அது மாதிரி ஞானம்ங்கிற தீபத்தை ஏற்றக்கூடிய சப்தமா இருக்கணும். அது ஞானிகளுடைய சப்தங்கள் தான் நம் ஹிருதயத்துல ஞான தீபத்தை ஏற்றி வைக்கும். தீபந்தான் தீபத்தை ஏற்ற முடியும். வெறுங்குச்சி ஏற்ற முடியுமா சொல்லுங்க?
அங்க ஞானம்ங்கிற தீபம் இருந்தாதானே இந்த ஞானம்ங்கிற தீபத்தை பிரகாசிக்க பண்ண முடியும். அது மாதிரி இருக்கக்கூடிய பிரகாசிக்க பண்ணின வியாசபுத்திரரான குருநாதரான சுகாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்றேன். ரெண்டாவது, நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். நாராயணரை நமஸ்காரம் பண்றேன், நரனை நமஸ்காரம் பண்றேன், நரோத்தமரான வியாசரை நமஸ்காரம் பண்றேன், சரஸ்வதி தேவியை நமஸ்காரம் பண்றேன். அதற்கு மேல இந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ரிஷிகளே, நீங்க கேட்டது உயர்ந்ததான கேள்வி. முனையா சாது புருஷ்டோகம் பவத்பிஹி லோகமங்கலம் யத்கிருதா கிருஷ்ண சம்பிரஷ்னஹ ஏனாத்மா சுப்ரசீததி. ஒரு கேள்வியானது அவனுக்கு மட்டும் நலத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சாலே பெரிய விஷயம். அது உலகத்துக்கே நன்மையை கொடுக்கக்கூடிய கேள்வியா இருந்ததுன்னா அது எவ்வளோ உயர்ந்த விஷயம். நீங்க கேட்ட கேள்வியானது உலகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான கேள்வி. ஆத்மா எதை கேட்டா பிரசன்னத்தையா ஆகுமோ அதை கேட்கணும். உயர்ந்த தர்மம் எது அப்படின்னு கேட்டேன். நிச்சயமாக ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டேன். நிச்சயமாக ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது பகவத் சரணத்துல பண்ணக்கூடிய பக்தி தான். முதல் கேள்விக்கு பதில். சவை பும்சாம் பரோ தர்மஹ யதோ பக்தி ரதோக்ஷஜே அஹைதுக்ய பிரதிஹதா ஏனாத்மா சம்பிரசீததி. அது எப்படி இருக்கணும் அந்த பக்தி அப்படின்னா, ஹேத்து இல்லாததா இருக்கணும். இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற காமியம் இல்லாதபடிக்கு பக்தியை பக்தியா பண்ணணும். பக்திக்கு பலன் என்னன்னா பக்தி தான். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் அப்படின்னு நாயன்மார்களை பத்தி சேக்கிழார் இதிலேருந்து தான் எடுத்து சொல்றார். அந்த பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால், உலகப்பற்று இல்லாதவர்களாக இருப்பார்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி சுகதுக்கம் மான அவமானம் லாப நஷ்டம் வெற்றி தோல்விகள்லாம் பார்க்க மாட்டார்கள். பற்று இருக்காது. நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறதே பலபலன்னு ஒண்ணு மின்னினா உடனே அப்படியே உத்து பார்க்கிற மத்தியில அது மாதிரி இருக்காது. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ரெண்டும் அவர்களுக்கு ஒண்ணுதான். மண்ணு பொண்ணு ரெண்டும் ஒண்ணுதானே. இதுக்கு மதிப்பை நீ கொடுத்து வச்சிருக்க. உண்மையில அதுவும் பூமியில உள்ள ஒரு பொருள் தானே. அது செங்கல்லும் மண்ணும் ஒரு பூமி தான், அதுவும் பூமி தான். அதனால ஒக்கவே நோக்குவார். மோட்சமும் வேண்டாம்னு சொல்லக்கூடியவர்கள் பின்ன எதை தான் விரும்புவார்கள்னால், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி பக்திக்காகவே பக்தி பண்ணுவார்கள். அது மாதிரி நிஷ்காமிய பக்தியை பண்ணக்கூடிய பக்தர்கள் பக்தியினால பகவான் திருப்தி அடையறான். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்கியம் ஞானம் சயதஹை தூக்கம். அந்த பக்தி தான், அந்த பகவான்கிட்ட பண்ணக்கூடிய பக்தியை தான் நம்மளுடைய அஞ்ஞானங்களை நிவர்த்தி பண்ணி பிறவிக்கு காரணமா இருக்கக்கூடியதான வாசனையை அறுத்து ஞானத்தை நமக்கு கொடுப்போம். ஒரு மனிதன் தர்மங்களை செய்யறான் அப்படின்னு சொன்னா, பூஜையோ பாராயணமோ ஹோமமோ ஜபமோ என்ன வேணாலும் செய்யட்டான். அதுக்கு என்ன பலன்? பலனுக்காக செஞ்சா அது வேற விஷயம். பலனை அபேட்சிக்காம செஞ்சா, இல்ல உண்மையா நாம் செஞ்சோங்கிறது என்ன அடையாளம்? செஞ்சதுக்கு நாம் உண்மையா செஞ்சிருக்கோம் இதை அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னால், பகவத் சரணத்துல நமக்கு பக்தி வருதுதான். தர்மஸ்வனுஷ்டித பும்சா விஸ்வக்சேன கதாசுயா நோத்பாதயேத்யதிரதிம் ஸ்ரமயேவஹி கேவலம். இந்த தர்மத்தினுடைய பிரயோஜனமே விஸ்வக்சேன கதாசுயா. பகவானுடைய சரித்திரங்களை கேட்பதுல நமக்கு ஈடுபாடு இருக்கு. பார்த்தீங்களா, இன்னைக்கு கதை கேட்கணும், நீ கதை கேட்கணும், இன்னைக்கு கதை இல்லாத ஒரு நாள் பேடுத்துன்னா அதுதான் துர்தினம்ங்கிறது விஷ்ணு புரான். எத்தினம் ஹரி சல்லாப கதா பீயூஷ வர்ஜிதம் தத்தினம் துர்தினம் மண்யே மேகச்சன்னே நதுர்தினம். பகவத்குணத்தை கேட்காம, பகவானை பார்க்காம, பகவன் நாமா சொல்லாம, பாகவதர்களை பார்க்காம, நினைக்காம, பூஜை பண்ணாம
ஒரு நாள் போச்சுன்னா பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னார்கள் ஆழ்வார்கள், நாயன்மார்கள். பகவானை பத்தி பேசாத நாட்கள்லாம் பிறவாத நாட்கள் அப்படின்னார்கள். அந்த பகவத் சரணத்துல அந்த சரித்திரத்தை கேட்கக்கூடிய அந்த ருச்சி வருது பத்தியெல்லாம், அதுதான் நாம் ஆசையா கேட்கிறோம் பாருங்க. அதுதான் நாம் ஒழுங்கா தர்மங்களை சந்தியாந்தனம் பண்ணினாலும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, பாராயணம் பண்ணினாலும் சரி, இதெல்லாம் ஒழுங்கா பண்ணியிருக்கோங்கிறதுக்கு அடையாளம் கதை கேட்கறதுல உள்ள ருச்சி. பகவத் குணத்தை கதை கேட்கறதுன்னா வம்பு கேட்கறது இல்லை. சில பேர் வம்பா பேசுவா, வம்பை பத்தி பேசுவார்கள். அதை பத்தி நம்ம பேசல. பகவத் குணத்தை கேட்கறதுல உள்ள ஈடுபாடு இருக்கு. அதுதான் நாம பண்ணின தர்மத்தை ஒழுங்கா செஞ்சோங்கிறதுக்கு அடையாளம். தர்மஸ்ய ஹி அபவர்கஸ்ய ந அர்த்தார்த்தோயோபகல்பதே. தர்மத்தை செய்யறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, நிறைய புண்ணியத்தை செஞ்சா நிறைய செல்வம் வரும். உண்மைதான், அது வேற. அது செல்வம் வந்தா என்ன ஆகும்? ஆசை வரும். ஆசை வந்தா என்ன ஆகும்? துன்பம் வரும். அப்படி போகக்கூடாது. தர்மத்தை செய்யறதனுடைய நோக்கம் பணத்துக்காக இல்லை. நார்த்தஸ்ய தர்மைகாந்தஸ்ய காமோ லாபாய ஹி ஸ்மிருதா. அந்த தர்மத்தை செஞ்சா பணம் வரும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த பணத்தை அடையறதுனுடைய நோக்கம் சௌக்கியங்களை அனுபவிக்கிறதுக்காக இல்லை. விதவிதமா சாப்பிடணும், விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதுக்காக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பணம் வந்தது அதுக்காக அப்படின்னு அர்த்தம் இல்லை. பின்ன காமஸ்ய நேந்திரிய பிரீத்திகி. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெத்துண்டு குழந்தை குட்டியோட இருக்கமே, இது இந்திரிய பிரீத்திக்காக இருக்குமானால் அதுவும் கிடையாது. பின்ன லாபோ ஜீவேத யாவதா. ஜீவிக்கணுங்கிறதுக்காக தான். சாப்பிட்றது ஜீவிக்கிறதுக்காக தான், தூங்குறது ஜீவிக்கிறதுக்காக தான். அது எதுக்கு? ஆமை மாதிரி, மலைப்பாம்பு மாதிரி, யானை மாதிரி நூற்றுக்கணக்கான வருஷம் வாழறதுக்காக, அதுக்காக இல்லை. ஜீவசிய தத்துவ விஜ்ஞாசா, தத்துவத்தை அறியறதுக்காக. தர்மத்தை செய்வது பணத்துக்காக இல்லை, பணத்தை சம்பாதிக்கிறது சுகத்துக்காக இல்லை, சுகத்தை அடையவது வாழறதுக்காக இல்லை, இந்திரிய பிரீதிக்காக இல்லை. வாழறது அப்படிங்கிறது தத்துவத்தை விசாரிப்பதற்காக. இந்த ஜென்மா கொடுத்துருக்கான் பகவான், இது அடுத்தது கிடைக்குமான்னு தெரியாது. இந்த ஜென்மா பகவான் திருப்பி கொடுப்பானான்னு சொல்ல முடியாது. இந்த ஜென்மாவில் 4 மகான்களை அடைஞ்சு அவர்கள் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்டு ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு படிகளை சொல்றார். யோகத்துல கேட்டா போறாது, அதை திருப்பி ஒரு தடவை மனசுல என்ன விஷயமா இன்னைக்கு சொன்னார் அவர். இப்ப நான் கதையே பேசல, தத்துவ விஷயமா தான் பேசின்னு வரேன். இது என்ன சொன்னார்னு திருப்பி ஒரு தடவை மனசுல நினைச்சு பார்க்கணும். இல்லையா திருப்பி ஒரு தடவை போட்டு கேட்கணும். நார்த்தோயச்சேஹ கர்மபிஹி வதந்தி தத்வதவிதஹ சத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்ததே. பக்தி செய்வதற்காக தான் இந்த ஜென்மா அப்படிங்கிறது. அந்த தத்துவத்தை பிரம்மத்தை அறியக்கூடிய வேதாந்திகள் பிரம்மம் அப்படின்னு சொல்றார், பரமாத்மா அப்படிங்கிறார்கள் ஞானிகள், பகவான் அப்படிங்கிறார்கள் பக்தர்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்றோம், சொல்லப்படுற விஷயம் ஒண்ணுதான். அத்தः பும்பிர் விஜஸ்ரேஷ்டாः வர்ணாஸ்ரம விபாகசः ஸ்வனுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திஹி ஹரிதோஷணம். அதனால நாம் நமக்குன்னு விதிக்கப்பட்ட காரியங்களை செய்யும் போது பகவான் திருப்தி அடையணும் அப்படிங்கிற அந்த சங்கல்பத்துல செய்யணும். அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ அதை நாம் சொல்ற மாதிரி நமக்கு அமைப்பு. அது எந்த ஆச்சாரத்துல உள்ளவா இருந்தாலும் சரி, பொதுவானவாளா இருந்தா மமோ வாக்த சமஸ்திருதட்சை துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பகவதாஜ்ஞா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் இப்படிதானே சொல்றோம் நாம. அதுக்கப்புறம் தானே ஒரு நீளம் சங்கல்பங்கள்லாம். பெரிய லோகக்ஷேமார்த்தமா பண்ணக்கூடிய யாகங்கள்ல அந்த காமியமான சங்கல்பங்களே கிடையாது.
பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சோமேன யக்ஷியே வாஜபேயேன யக்ஷியே தேன பரமேஸ்வரம் பிரீணையாணி. இதுதான் சங்கல்பமே. நட்சத்திரத்தை சொல்லி, ராசியை சொல்லி, குடும்பத்தை சொல்லி, ஜாதகத்தில் உள்ள லக்னத்தை சொல்லி, சந்திர லக்னத்தை சொல்லி, அம்ச லக்னம், நவாம்ச லக்னம், திரம்சம், ஷஷ்டாம்சம், ஷோடசா இப்படிலாம் சொல்கிறதே கிடையாதுங்க. தசா புக்தி இவைகளெல்லாம் சொல்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் பகவானுக்கு தெரியாதா? நம்மளை எதை பண்ணினா க்ஷேமமாக வைக்கணும்னு பகவானுக்கு தெரியாதா? இதெல்லாம் சொல்லி தான் பகவான் தெரிஞ்சுக்கணுமா? அது ஏதோ ஜனங்களுக்கு ஒரு திருப்தி, இதெல்லாம் சொன்னாதான் பகவானுக்கு தெரியும் அப்படின்னு. சொன்னாதான் தெரியும்னா நீ பகவானுங்கிறதையே ஒத்துக்கல. ஒரு குழந்தை அழுதுதான் அம்மாட்ட பசின்னு சொல்லணுமா என்ன? இல்லை எனக்கு மம்மு வேணும்னு குழந்தை கேட்கறதா என்ன? பேச வந்ததுக்கு அப்புறம் வேணா கேட்கறது, பேசுறதுக்கு முன்னாடி அது வயறறிஞ்சு அம்மா கொடுக்கலையா? அது மாதிரி பகவான் நம்மளை பிறக்க வச்சவன் நம்மளை ரட்சிக்க மாட்டானா? இந்த ஒரு திருப்தி வந்துடுத்துன்னா இதுக்காக பண்ணணும் அதுக்காக பண்ணணுங்கிற எண்ணம் வராது, வரக்கூடாது. அது அபியாசமா பண்ணிக்கிறதுக்காக தான் பிரீத்தியர்த்தம்னு சொல்றது. பகவத் பிரீத்திக்காக தான் அதை பண்ணணும். தஸ்மாதேகே நமனசா பகவான் சாத்வதாம் பதி ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்யஸ்ச தேயா பூஜ்யஸ்ச நித்யதா. அதனால ஏக மனசோட பகவான சரித்திரத்தை கேட்கணும், பகவான் நாமாவை சொல்லணும், பகவான தியானம் பண்ணணும், பகவான பூஜனம் பண்ணணும். இதை பண்ணினோம்னா இந்த தியானமானது எதனுத்தியாசினா யுக்தாக கர்ம கிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோண குறியாத் கதாரதிம். இது ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த வாசனையாகிற வேர்களெல்லாம் அறுத்து விட்டுடும். இந்த பகவான்கிட்ட நாம் பிரியம் வைக்க 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 ஏற்கனவே ஜென்மாந்தரங்கள்ல நாம் அனுபவிச்ச அந்த அனுபவம் வாசனையா இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்தா எப்படி மழை பெஞ்ச உடனே கட்டாந்தரையில பொச பொச பொசன்னு புல்லு முளைக்கிறதோ அது மாதிரி அந்த வாசனைகள் சங்கம் சூழ்நிலைகளால கிளம்புறது. இந்த பகவத்குணம் அப்படிங்கிறத நாம் திரும்ப திரும்ப செய்யும் போது அது சக்தி அற்றதா போயிடும். அது அந்த வாசனை பகவத் சரணத்துல நாம் செலுத்தக்கூடிய பிரியமானது நிரந்தரமாயிடும். சுஸ்ரூஷோஹோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதா ருச்சிஹி ஸ்யான்மஹத் சேவயா விப்ராஹ புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணினா சுத்தி வரும் அப்படின்னு சொல்றோம். அதை காட்டிலும் சாதுக்களுடைய தரிசனம், அவர்கள் சொல்லக்கூடிய பகவத்குணம், அதை கேட்பதனால் ஏற்படக்கூடிய சுத்தி புண்ணிய தீர்த்தங்கள் கூட கொடுக்காது. உடம்ப வேணா அலம்பி விட்டா மாதிரி இருக்குமே தவிர உண்மையான சுத்தி அப்படிங்கிறது சாது சங்கம் பகவத்குண கதா சிரவணம் தான் மனசுக்கு உண்மையான சுத்தியை கொடுக்கும். ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தன ஹிருத்யந்தஸ்தோஹ்யபத்ராணி விதுனோதி சுஹுத்சதாம். இப்படி கேட்க 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 சுத்தியாரது மனசு. அந்த எந்த மனசு சுத்தியாரதோ அந்த மனசுல பகவான் உட்கார்ந்துக்க ஆரம்பிச்சுடுறான். பகவான் உட்கார்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவரை நித்தியம் அந்த கர்மாவை செய்யணும், பகவத் சம்பந்தமான கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு தோணும். மேல மேல செய்ய 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 அந்த மனசானது எப்போதும் ஆனந்தமயமா இருக்கும். அச்சஞ்சலமான ஒரு பக்தியானது ஏற்படும். ததா ரஜஸ்தமோ பாவாஹ காமலோபாதயச்சயத். ரஜஸ்னாலையும் தமஸ்னாலையும் ஏற்படக்கூடியதான காமலோபங்கள், ஆசைகள், இன்னும் என்னென்ன குணங்கள் உண்டோ அவைகள்லாம் எழவே எழாத அப்புறம் தானாவே பகவானுடைய சொரூப ஞானம் அப்படிங்கிறது ஏற்படும். பகவானுடைய அந்த ரூபமானது தரிசனம் ஆயிடுத்துன்னா கோட்டி சூரிய பிரகாசமான அந்த ரூபத்தை ஹிருதயத்துல பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருட்டு அப்படிங்கிறதே கிடையாது. வித்யந்தே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சம்சயாக க்ஷியந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்டயேவாத்மனீஸ்வரே. எத்தனையோ சந்தேகங்கள், எத்தனையோ சம்சயங்கள், ஐயங்கள், அஞ்ஞானங்கள், அறிவின்மைகள்
இதெல்லாம் ஒரே தரிசனத்தினால போயிடும். இவ ஒரு ரூம்ல இருட்டா இருக்குன்னா ஒரு விளக்கேற்றி வச்சா அந்த ரூம்ல உள்ள இருட்டு போறது. ஒரு வீட்டுல இருட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல விளக்கு போட்டா வீட்டுல உள்ள இருட்டு போறது. இதே சூரியன் உதயமாச்சுன்னா உலகம் முழுக்க இருட்டு பெறுறது. அதுபோல பகவானுடைய சொரூபமானது ஹிருதயத்துல பார்க்க பெற்றால் சகல விதமான அஜ்ஞானமும் நிவர்த்தி ஆயிடும். அப்பேற்பட்ட பகவான் உயர்ந்த பகவான். சத்துவம் ரஜஸ், ஏன்னா இந்த குணம் இருக்கு பாருங்க, ரஜோகுணம், தமோ குணம், சத்துவ குணம் அப்படிங்கிறது இருக்கு. இது மாயோட தன்மையா இருக்கு. இதுதான் நம்மளை திருப்பி திருப்பி சுழட்டி பெரட்டி போடுறது. அதுல தமோ குணத்துல இருந்தா நாம் ரஜோகுணத்துக்கு போகணும், ரஜோகுணத்துல இருந்தா சத்துவ குணத்துக்கு போகணும். அதுதான் உயரும். தமோ குணங்கிறது ரொம்ப சோம்பலா இருக்கிறது, சோம்பேறியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். அதை அபியாசம் பண்ணிக்கணும். அது லௌகிக காரியமா இருந்தாலும் சரி சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு அபியாசம் பண்ணிக்கணும். வெறுமன சோம்பேறியா இருந்தா ரொம்ப ரொம்ப வீணா போயிடும் வாழ்க்கை. உடம்பு ஆக்டிவா இருக்கிறதேவே சுறுசுறுப்பை நீங்க பழகிக்கலைன்னா 50 வயசுலயே வரப்போறது சொல்லும். ஒரு காலத்துல 80 வயசாயும் சுறுசுறுப்பா இருப்பாரு. அபியாசம் தானே, பழக்கம் தானே. இந்த உடம்பு சொன்னதுக்கு நாம் கேட்கக்கூடாது, நம் சொன்னத்தை உடம்பு கேட்கிற மாதிரி நாம பழகிக்கணும். அதுக்காக உடம்ப ஓவர்லோடும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன சக்தி உண்டோ அந்த வேலை தான் வாங்கணும். அதே சமயம் சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நம்ம காலத்தால 5 மணிக்கு டிராவல் பண்ணணும்னா அன்னைக்கு எழுந்துக்கலையா நம்ம, அது மாதிரி நினைச்சுதான் ஒரு நாளும் அபியாசம் பண்ணணும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் ரொம்ப நாளைக்கு வேலை செஞ்ச டயர்டுனால தூங்கினோம்னா நியாயங்களாம். பொழுது முடிஞ்சா தினம் 8 மணி பேருந்து 9 மணி தூங்குறது பழக்கம் வருதுன்னா இதெல்லாம் மனித சுவாவமே இல்லையே. ஒரு மிருகங்கள் கூட காலத்தால 4 மணி 5 மணி ஆனா கத்த ஆரம்பிச்சுடுறது எழுந்துக்கிறது. அப்படிங்கிறதே மனுஷனுக்கு அந்த தன்மை வேண்டாம அவன் சுறுசுறுப்பாகணும். அந்த சுறுசுறுப்பு எதுல முடியணும்னா சத்துவ குணத்துல வரணும். சத்சங்கத்வே நிசங்கத்துவம்னு ஆச்சாரியால் சொன்ன மாதிரி அந்த உடம்ப வேலை வாங்கி மனசை கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு அபியாசம் பண்ணி, இது எது போல என்னால் மண்ணோட சாரம் மரம், மரத்தை எரிச்சா நெருப்பு. மண்ணுங்கிறது தமோ குணம் மாதிரி, மரம் விறகு அப்படிங்கிறது புகை வர்றது, அது ரஜோகுணம் மாதிரி, அதுல உள்ள நெருப்பு சத்துவகுணம் அப்படிங்கிற மாதிரி. அப்பேற்பட்டதான சத்துவகுண பிரதானமா உள்ள பகவானை நாம் பூஜை பண்ணணும். ரஜோகுணம் தமோ குணமா இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடக்கூடாது. சகல சாஸ்திரங்களும் சகல புராணங்களும் அந்த பகவானை பத்தி தான் பேசுறது. வாசுதேவ பரா வேதாக, வாசுதேவ பரா மகாஹ, வாசுதேவ பரா யோகாஹ, வாசுதேவ பரா கிரியாக, வாசுதேவ பரா வேதாக. வேதங்கள் முழுக்க சர்வவியாபியா இருக்கக்கூடியதான வாசுதேவன் பகவான் சதுர்வியூகத்தில் இருக்கான். வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷணன் அப்படின்னு. பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷணன்கிறது மும்மூர்த்திகளை குறிக்கக்கூடியதான சப்தங்கள். அது வாசுதேவன் அப்படிங்கிறது பூர்ண பிரம்மத்தை குறிக்கக்கூடியதான சப்தம். இங்க வாசுதேவனை பத்தி தான் சொல்லப்படுறது. வாசுதேவன் தான் சகல வேதங்களாலையும் பிரதிபாதம் பண்ணப்படுகிறான். யாகங்கள்லாம் அந்த வாசுதேவனை குறிச்சுதான், யோகங்கள்லாம் அந்த வாசுதேவனை குறிச்சுதான். வாசுதேவ பராக்கிரியா, செயல்கள்லாம் கர்மாக்கள்லாம் அந்த வாசுதேவனை குறிச்சுதான். வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபம். எல்லாம் அறிய வேண்டிய நூல்கள்லாம் வாசுதேவனை பத்தி தான் சொல்றது. தவங்கள்லாம் வாசுதேவனை அடையிற வழியை தான் சொல்றது. தர்மங்கள்லாம் அந்த வாசுதேவனை பத்தி தான், அவன் அடையக்கூடிய வழியை தான் தர்மங்கள் காண்பிக்கிறது. வாசுதேவ பரோ தர்மா வாசுதேவ பராகதி. வாசுதேவனுக்கு மேல கதியே கிடையாது. சயே வேதம் சசர்ஜாக்ரே பகவானாத்ம மாயையா. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியதான் இந்த வாசுதேவன் முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட ஸ்வரூபமா இருக்கா. அந்த வாசுதேவன் தான் திருமூர்த்தி ரூபத்தை எடுத்துண்டு, பிரம்ம விஷ்ணு ருத்ராலா ரூபத்தை எடுத்துண்டு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி உலகத்துல உள்ள
பொருள்களெல்லாம் சிருஷ்டி பண்ணினத்தோடு இல்லாதபடிக்கு தயாவிலசிதேஷ்வேஷு குணேஷு குணவானிவ அந்தః பிரவிஷ்ட ஆபாதி விஜ்ஞானேன விஜృంభిதா. சிருஷ்டி பண்ணினது மட்டும் இல்லை, ஏன்னா சிருஷ்டி ரெண்டு விதமா இருக்கு. சிருஷ்டி அதன் பிறகு ஒரு தடவை பகவான் உள்ள பிரவேசம் பண்றார், அதுக்கப்புறம் தான் அது சலனத்தை அடையாது. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயத்தை சுலபமா சொல்லிட்டு போறது. வேதம் சொன்ன விஷயம்தான் தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்யா. அந்த அண்டம்ங்கிறது சிருஷ்டி. அந்த அண்டத்துக்குள்ள ஜீவன் பிரவேசம் பண்ணப்புறம் தான் அண்டமானது பெருக்கத்தை அடையிறது. பிண்டத்துல உள்ள விஷயம்தான் அண்டத்துல உள்ளது. உலகம் முழுக்க ஒரே சிஸ்டத்துல தான் இருக்குது. அந்த அண்டமா இருந்தா அது அப்படியே தான் இருக்கும். அதற்குள்ள ஜீவன் அனுப்பிரவேசம் பண்ணும் போது அந்த அண்டமானது வளர்றது அப்படின்னு சொல்றோமோ. அது மாதிரி இந்த உலகத்தை படைச்சதோட இல்லாதபடிக்கு முக்குண வடிவமான பிரகிருதியை படைச்சிட்டு அதற்குள்ள பகவான் பிரவேசம் பண்றதுனால இது விரிவு அடையறது. இதற்குள்ள பகவான் பிரவேசம் பண்ணினாலும் எல்லா ரூபத்திலையும் அவன் இருந்தாலும் அவன் தனித்தும் இருக்கான். இதுல எதிலையுமே சம்பந்தப்படாதவனும் இருக்கான். பாவயத்யேஷ சத்வேன லோகான் வை லோக பாவனஹ லீலாவதாரானுரதஹ தேவத்ரியங்கராதிஷு. இந்த உலகத்தை படைச்ச பகவான் இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டி, இந்த உலகத்துக்கு நல் வழியை காண்பிக்க வேண்டி பல அவதாரங்களை பண்றான் பகவான். பண்ணி இந்த உலகத்தை ரட்சிக்கவும் ரட்சிக்கிறான். அந்த சரித்திரம்தான் பாகவதம் அப்படிங்கிற புராணம். அப்படிங்கிறது பகவான் எத்தனை அவதாரம் பண்ணினான் அப்படின்னா தசாவதாரம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம். இன்னைக்கு பிரசித்தமா உள்ளது மத்ஸ்ய கூர்ம வராஹஸ்ச நாரசிம்மஸ்ச வாமனா ராமோ ராமஸ்ச ராமஸ்சன்னு எல்லாருமே அதை தான் சொல்றோம். நான் பாகவதம் சொல்றது 22 அவதாரம் பண்ணினான் பகவான் சொல்றேன். இன்னும் சொல்லிவிட்டு அதே பாகவதமே சொல்றது அவதாராக அசங்கேயாக அப்படிங்கிறது. இந்த அவதாரங்களுடைய சரித்திரங்களை முழுக்க பாகவதம் சொல்றது. மற்ற புராணத்துக்கும் பாகவதத்துக்கு என்ன விசேஷம்னா, கூர்ம புராணம்னா கூர்ம அவதார கதையை மட்டும்தான் சொல்லும். மத்ஸ்ய புராணம்னா மத்ஸ்யாவதார கதையை பிரதானமா சொல்லும். நாரசிம்ம புராணம் அப்படின்னு சொன்னா நாரசிம்ம அவதார கதையை விஸ்தாரமாக சொல்லும். வாமன புராணம் அப்படின்னா வாமன அவதார கதையை விஸ்தாரமாக சொல்லும். வராக புராணம்னா வராக அவதார கதையை விஸ்தாரமாக சொல்லும். ராமாவதாரம் ராமாயணம்னா ராமாவதார கதையை விஸ்தாரமாக சொல்லும். இப்படிதான் மற்ற புராணங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது. பாகவதம் அப்படிங்கிறது அப்படி இல்லை, எல்லா அவதார கதையும் சொல்றது. அது மட்டும் இல்லை, தத்துவமா சொல்றது, சாரமா சொல்றது. மற்ற புராணங்கள்லாம் வளவளவளன்னு பெருசா பல விஷயங்களை பேசும். அதுல சாரமா இருக்கிற விஷயத்தை நாம் கிரகிச்சுக்கிறது குறைச்சலா இருக்கும். ஆனா நிறைய நல்ல விஷயத்தை தான் பேசும், சாரமா இருக்கணுமோ. பாகவதம் அப்படி இல்லை, சுவானுஸ்வாது பதே பதே, ஒவ்வொரு பதத்துக்கும் சுவாரஸ்யம். அதனாலதான் மகான்கள்லாம் சொல்லுவார்கள், எல்லா புராணத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் பாகவதத்தை படிக்கணும். அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் சாப்பிடும்போது முன்னாடி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில பாயசத்தை வச்சுப்போம். முதல்ல பாயசத்தை சாப்பிட்டுட்டோம்னா அப்புறம் மற்றதெல்லாம் ரசிக்காது. பாயசம் கடைசியில அப்படி டேஸ்டா இருக்கணுமோ, அது மாதிரி பாகவதம்ங்கிறது. மற்ற புராணங்கள் எல்லாம் ஓரளவு படிச்சுட்டு அப்புறம் பாகவதத்தை கேட்டுட்டோம்னா, பாகவதத்தை கேட்டதுக்கு அப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு புராணத்தை படிக்கணும்னு தோணாது. அது என்னமோ அது அத்தபாட்டி கதை மாதிரி தோணும். அது அதனாலதான் உலகத்துல இன்னைக்குமே பார்க்கிறோமே, பாகவதம், ராமாயணம், பாரதம், இது மாதிரி மற்ற புராணங்கள் ஏன் பிரசித்தி அடையல அப்படின்னா, எல்லாமே நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கு, பல விஷயங்களை சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதுல சொன்ன மாதிரி சொல்லியிருக்கான்னு கேட்டா சந்தேகம், இதுல இருக்கா மாதிரி அதுல சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா சந்தேகம். அவ்வளோ ரசமா இருக்கும், அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கும் பாகவதம்ங்கிறது. மேல 3வது அத்தியாயத்துல பகவான் பண்ணின அவதார சரித்திரங்கள் எல்லாம் சொல்ல போறா நாளைய தினம். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த கங்கோபம வாரி மக்ன நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய்.